பர்ஃப்யூம் ஸ்மெல் மனுஷங்கிட்ட இருந்து மட்டும்தான் வருமா? ஜின் கிட்ட இருந்தும் வரும். சரியா 1992 கும்பகோணத்துல நூர்தீன் என்ற ஒரு புக் வியாபாரி இருந்தாரு. இவரை பத்தி சொல்லணும்னா வசதிக்கு பஞ்சமே இல்ல. கல்யாணம் ஆகி 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அன்னைக்கு நூர்தீனுக்கு பழைய புக் லோடு வரும்போது வித்தியாசமா ஒரு புக்கை பாக்குறாரு. அதுல உருது எழுத்து எழுதி இருந்துச்சு. அந்த புக்கை பார்க்கும்போது இதை எடுத்து படின்னு நூர்தீனோட உள் மனசு சொல்லிச்சு. நூர்தீனுக்கு உருது தெரியுன்ற காரணத்தால நூர்தீன் அந்த புக்கை படிக்கிறாரு. அந்த புக்ல இந்த மந்திரத்தை படிச்சா உனக்கு புதையல் கிடைக்கும்னு, நான் கேட்டது கொடுத்தா அந்த இடத்தை காட்டுறேன்னு எழுதி இருந்துச்சு. நூர்தீனும் இந்த மந்திரத்தை ஓதுனா தானே வந்து பேசுவேன்னு அந்த ஜின் சொல்லி இருந்திருக்கு. 90s காலகட்டத்துல ஜின், பிளாக் மேஜிக் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆன காலகட்டம். சரி, இப்ப ஸ்டோரிக்குள்ள போவோம். நூர்தீனோட பேராசையால அந்த புக்ல இருக்கிற மந்திர வார்த்தையை படிச்சு தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை தன்னுடைய அண்ணன் கிட்ட நான் வர்ற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நூர்தீன் போறான். அவர் எதுக்காக எங்க போறன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தடுத்தும் கேட்காத நூர்தீன் கையில ஒரு சேவலோட போறான். நூர்தீன் புதையல ஜின் கிட்ட கேக்குறாரு, உனக்கு வேண்டியதை வாங்கிட்டு எனக்கு வேண்டியதை கொடுன்னு. அதுக்கு ஜின் சொன்ன ஒரு சொல், எனக்கு வேண்டியது உன் கையில இருக்கிறது இல்ல, நீ தான் கேட்டதும் நூர்தீனுக்கு ஒரு நிமிஷம் நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்பதான் தெரிஞ்சிச்சு. இப்ப வரைக்கும் நூர்தீன் எங்க போனாருன்னே தெரியல. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது தாங்க வாழ்க்கை. தேவைக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படித்தான் காணாம போயிருவோம். இதே மாதிரி உண்மை கதைகளை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.